ஹே கைஸ், ஹாய், திஸ் இஸ் லோன்லி. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஐ திங்க் நம்ம ரொம்ப பெரிய லாங் கேப்க்கு அப்புறம் மீட் பண்ணியிருக்கோம்னு நினைக்கிறேன். ஹோப்ஃபுல்லி நான் மறந்துருக்க மாட்டீங்கன்னு நம்புகிறேன். பை தி வே 250cc செக்மெண்ட். இந்த செக்மெண்ட்டில் மார்க்கெட்டில் நிறைய பைக்ஸ் அவைலபிளாக இருக்குது. குறிப்பாக சொல்லணும்னா அக்ரெசிவான பைக்ஸ்னு மென்ஷன் பண்ணுறதுக்கான 10 பொருத்தமும் பக்கவாக இருக்கிற 11 பைக்ஸ் இந்த செக்மெண்ட்ஸில் இருக்குது. மற்ற பிராண்ட்ஸ்லாம் பவர் அண்ட் டார்க்கை வச்சு காம்படிட் பண்ணிட்டு இருக்கிற அந்த டைமில் சுசுகி அவங்களோட குளோபல் கஸ்டமர்ஸ்க்காக காம்ப்ரமைஸே இல்லாமல் ஒரு விஷயத்தை ரெகுலராக பண்ணுறாங்க. அது எனக்கு ரொம்பவே இம்ப்ரெசிவாக ஃபீல் ஆச்சு. அது என்ன மேட்டர் நான் வீடியோவோட எண்டில் சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அந்த நம்மளுக்கு ஜிக்ஸர் 250 கொடுத்து சப்போர்ட் பண்ண ஷோரூம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரி 100 feet ரோட ஆர்டிஓக்கு ஆப்போசிட்டில் லொக்கேட் ஆகிருக்கிற இந்த மெர்க்குரி சுசுகி ஷோரூமில் தான் நம்மளுக்கு ஜிக்ஸர் 250 கொடுத்து சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. எஸ்பெஷலி மிஸ்டர் எம் விநாயக முருகன் சார், மெர்க்குரி சுசுகி ஷோரூமோட அஃபிஷியல் மேனேஜர். ஆஸ் அ யூடியூபராக ஷோரூம் விசிட் பண்ணி ரிவ்யூக்காக பைக் கேட்டப்போ யோசிக்காமல் எங்களுக்கு பைக் ப்ரொவைட் பண்ணி சப்போர்ட் பண்ணாங்க. ஸோ இந்த வீடியோவில் அவருக்கு ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். ரியலி தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் சப்போர்ட் மிஸ்டர் விநாயக முருகன் சார் அண்ட் மெர்க்குரி சுசுகி ஷோரூம். மெர்க்குரி சுசுகி கான்டாக்ட் இன்ஃபர்மேஷன்ஸ் நான் டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். மறக்காம கான்டாக்ட் பண்ணி என்கொயரி பண்ணுங்க. ஜிஎஸ்டி ட்ராப் ஆனதால பைக்கோட காஸ்ட் இன்னுமே ரெடியூஸ் ஆயிருக்கு. நீங்கள் உங்களோட ட்ரீம் பைக் அஃபோர்டபுளான பிரைஸில் வாங்கணும்னு ஆசைப்படுறீங்கன்னா திஸ் இஸ் த வெரி குட் டைம் டு பர்ச்சேஸ் யுவர் நியூ வெஹிக்கல். இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிடாதீங்க. கைஸ், வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிச்சுக்கோங்க. இல்லாட்டி டெய்லி கனவுல வந்து கொரியன் ஸ்டைலில் சாங்ஸ் பாடி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லி டார்ச்சர் பண்ணுவேன். சுசுகி ஜிக்ஸர் 250. பேசிக்காக ஜிக்ஸர் 250 என்ன மாதிரி நேச்சர் ஆஃப் பைக்குன்னு கேட்டிங்கன்னா இது ஒரு காம்பேக்டான ஸ்போர்ட்ஸ் டூரர்னு சொல்வேன். எவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணாலும் கைக்கு ரிஸ்ட் பெயினே கொடுக்க மாட்டேன்னு ப்ராமிஸ் பண்ணுற ஹேண்டில் பார் ஆகட்டும், கம்ஃபர்டபுளான சீட்டிங் பொசிஷன் இருக்கணுன்றதுக்காக கொடுத்த ரைடிங் ட்ரையாங்கிள், ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணுறதுக்கு தேவையான ஸ்டெபிலிட்டி ப்ளஸ் ரிஃபைண்டான இன்ஜின், தென் மிட் ரேஞ்ச் ஆர்பிஎம்ல கிரியேட் ஆகிற ஸ்ட்ராங்கான பர்ஃபார்மன்ஸ். 250cc மார்க்கெட்டில் எத்தனையோ பைக்ஸ் விரல் வெட்டி என்ற அளவுக்கு ஆப்ஷன்ஸ்க்கு இருந்தாலும் 2019 லான்ச் ஆகி மோர் தென் 6 years மார்க்கெட்டில் சக்ஸஸ்ஃபுல்லாக சேல் ஆகிட்டு இருக்க ஜிக்ஸர் 250 ஒரு பெட்டரான ஆப்ஷனாக இருக்கான்னு கேட்டிங்கன்னா எஸ் இருக்கு. அது எல்லாம் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். கண்டென்ட்குள்ளே ட்ராவல் பண்ணுறதுக்கு முன்னாடி ஜிக்ஸர் 250யோட வாக் அரவுண்ட் பார்த்துடலாம் வாங்க. I'm moving too far, getting lost. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஜிக்ஸர் 250ல ப்ரொவைட் பண்ணிருக்கிற இன்ஜினோட ஆக்சுவல் சிசி பார்த்தீங்கன்னா 249cc. இது ஒரு 4-stroke சிங்கிள் சிலிண்டர் ஆயில் கூல்ட் இன்ஜின். மேக்ஸிமம் இந்த இன்ஜின் எவ்வளோ பவர் ப்ரொடியூஸ் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா 26.5 PS ஆஃப் பவர் at 9300 RPM அண்ட் மேக்ஸிமம் டார்க் எவ்வளோ ப்ரொடியூஸ் பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா 22.2 Nm ஆஃப் டார்க் at 7300 RPM. ஜிக்ஸர் 250 ரைட் பண்ணக்குள்ளே எனக்கு ஒரு பைக் நிறைய வாட்டி ரிமைண்ட் ஆச்சு. அது என்ன பைக்குன்னு கேட்டிங்கன்னா எஸ், டியூக் 250. இந்த செக்மெண்ட்டில் ஜிக்ஸரோட 5 PS ஆஃப் பவர் அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணுற பைக்காக இருந்தாலுமே ஜிக்ஸரோட இன்ஜினில் இருக்கிற பவர் ரேஷியோ 6500 RPM ரீச் பண்ணக்குள்ள பார்த்தீங்கன்னா மேசிவான பவர் இன்ஜினில் கிக்கின் ஆகிறத நம்மளால ஃபீல் பண்ண முடியும். பட் இந்த 26.5 PS ஆஃப் பவர் பைக் டிரைவ் பண்ணக்குள்ள அக்ரெசிவாக ஃபீல் ஆகிறதுக்கான ரீசன் என்னன்னு கேட்டிங்கன்னா வெயிட் டிஸ்ட்ரிபியூஷன். சுசுகி இந்த ஜிக்ஸர் 250ல அதை ப்ராப்பராக மேனேஜ் பண்ணியிருக்காங்க. ஜிக்ஸர் 250யோட வெயிட் பார்த்தீங்கன்னா 156 kg. நிஜமாவே என்னால் இந்த வெயிட்டை ஃபீல் பண்ண முடியல. இந்த ப்ராப்பரான வெயிட் டிஸ்ட்ரிபியூஷன் ஜிக்ஸருக்கு எந்த இடத்துல சப்போர்ட் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா பவர் அண்ட் டாப் ஸ்பீட் பர்ஃபார்மன்ஸ். சுசுகி ஜிக்ஸர் 250க்கு கிளைம் பண்ணுற டாப் ஸ்பீட் பார்த்தீங்கன்னா 140+. பட் இந்த பைக் 150+லாம் அசால்ட்டாக பண்ணிடுங்க. ஒரு பவர் அதிகமான இன்ஜினை வெயிட்லெஸ்ஸான ஒரு ஸ்ட்ரக்சரில் பிளேஸ் பண்ணக்குள்ள அதோட அவுட்புட் கண்டிப்பாக டாப் ஸ்பீடில் தான் ரிஃப்ளெக்ட் ஆகும். என்ன கேட்டிங்கன்னா ஜிக்ஸர் 250 பவர் அண்ட் பர்ஃபார்மன்ஸ்க்காக கன்சிடர் பண்ண வேண்டிய ஒரு பைக் கைஸ். அண்ட் இந்த டாப் ஸ்பீட் பர்ஃபார்மன்ஸுக்கு முக்கியமாக தேவைப்படுற விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா இன்ஜின் டிரான்ஸ்மிஷன். ஜிக்ஸர் 250ல பார்த்தீங்கன்னா 6 speed மேனுவல் டிரான்ஸ்மிஷன் கியர் பாக்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. குயிக் ஷிஃப்டர் இல்லாதனால கொஞ்சம் ஹார்டாக இருக்கும் தான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். பட் ஜிக்ஸர் என்ன டோட்டலாக சர்ப்ரைஸ் பண்ணிடுச்சு கைஸ். நார்மலான ரோட்டில் ட்ரைவ் பண்ணிட்டு தென் டிராஃபிக் அதிகமாக இருக்கிற ஏரியாஸ்லையுமே ட்ரைவ் பண்ணேன். நிறைய வாட்டி கியர் ஸ்விட்ச் பண்ணுன்ற சுச்சுவேஷன் கிரியேட் ஆனப்பையும் எந்த இடத்துலையுமே கியர் ஷிஃப்டிங் என்ன டிசப்பாயிண்ட் பண்ணவே இல்லை கைஸ். ஜிக்ஸர் 250க்கு சுசுகி சைட்லேருந்து மைலேஜ் எவ்வளோ கிளைம் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 38 km/L. இந்த மைலேஜ் ஃபிகர்ஸ் கம்மியாக இருக்கா ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. பவர் இன்க்ரீஸ் ஆகக்குள்ள மைலேஜ்ன்றது கண்டிப்பாக டிக்ரீஸ் ஆக தான் செய்யும். பட் 26 PS ஆஃப் பவர் ப்ரொடியூஸ் பண்ணுற 250cc இன்ஜின் 38 km/L உண்மையில நல்ல மைலேஜ் தான் கைஸ். அட் தி சேம் டைம் இந்த மைலேஜ் நம்பர்ஸை இன்க்ரீஸ்
இன்க்ரீஸ் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக முடியும். ரொம்ப ஹார்ஷாக டிரைவ் பண்ணாமல் லிட்டில் பிட் சாஃப்ட்வேர் சைடில் ட்ரீட் பண்ணலாம் மைலேஜ் நம்பர் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான சான்ஸ் நிறையா இருக்குது கைஸ். அண்ட் ஜிக்ஸர் 250 பார்த்தீங்கன்னா 12 liters ஆஃப் ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இந்த டேங்க் கெப்பாசிட்டியும் மைலேஜையும் வச்சு கால்குலேட் பண்ணோன்னா நம்ம ஒரு வாட்டி டேங்க் ஃபில் பண்ணிட்டோம் அப்படின்னா 456 kilometers நம்மளால் ரைட் பண்ண முடியும். ஜிக்ஸர் 250யோட ஹேண்ட்லிங் அண்ட் டேர்னிங் ரேடியஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே கமாண்டபுளாக ஈஸி டு ஹேண்டிலாக இருக்குது. நீங்கள் பைக் ஸ்டார்ட் பண்ணி ஒன்ஸ் ரைடை ஸ்டார்ட் பண்ணால் மட்டும் போதும். இந்த எஃபோர்ட்லெஸ்ஸான ஹேண்டில் பார் உங்களுக்கு கம்ஃபர்டபுளான ரைட் ஆஃபர் பண்ணும். நம்ம இந்த வெஹிக்கிளை எவ்வளோ ஸ்பீட் ட்ரைவ் பண்ணாலுமே ரொம்பவே ஸ்டேபிளைஸ்டாக ஃபீல் ஆகுது. அதுக்கு ஆக்சுவல் ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ராப்பரான ரோட் கிரிப்பை ப்ரொவைட் பண்ணுற டயர்ஸ். ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா 110/70 செக்ஷன் டயர் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ரியரில் பார்த்தீங்கன்னா 150/60 செக்ஷன் டயர் கொடுத்துருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த செக்மெண்ட்டில் ஜிக்ஸர் 250 மட்டும்தான் டைமண்ட் கட் அலாய் வீல் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இது இன்னுமே ஒரு ஸ்டெப் ஜிக்ஸரை யூனிக்காக ஷோ பண்ணுறதுன்னு தான் சொல்லுவேன். அண்ட் பிரேக்கிங்னு பார்த்தீங்கன்னா டுவெல் சேனல் ஏபிஎஸ் கொடுத்துருக்காங்க. ஆன்டிலாக் பிரேக்கிங் சிஸ்டமோட பிரேக்கிங் பைட் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா ரியரில் லிட்டில் பிட் கம்மி தான், பட் ஃப்ரண்ட்டில் ரொம்பவே எக்ஸலண்ட்டாக இருக்குது. எந்த அளவுக்குன்னு கேட்டிங்கன்னா 60 to 70 ட்ராவல் பண்ணிட்டு இருக்குள்ள சடனாக பிரேக் அப்ளை பண்ணிங்கன்னா 3 to 4 seconds பைக் உங்கள் ஃபுல் கண்ட்ரோலில் வந்துடும் கைஸ். ஜிக்ஸர் 250யோட சஸ்பென்ஷன்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் டெலஸ்கோபிக் ஃபோக் கொடுத்துருக்காங்க. அண்ட் ரியரில் பார்த்தீங்கன்னா மோனோஷாக் சஸ்பென்ஷன் பிளேஸ் பண்ணியிருக்காங்க. சொன்னால் நம்ப மாட்டீங்க, இந்த பைக்கில் இப்படி ஒரு சஸ்பென்ஷன் இருக்கான்னு நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டேன் கைஸ். ரியரில் இருக்கிற சஸ்பென்ஷன் ரொம்ப ஹார்ட்லாம் கிடையாது. ஓகே, அதெல்லாம் முடிஞ்ச வரைக்கும் அதோட வேலையை நல்லா பண்ணுது. ஃப்ரண்ட்ல இருக்கிற டெலஸ்கோபிக் சஸ்பென்ஷன் அப்படி கிடையாது. டிஃப்ரெண்டான ரோட் சினரியோஸ்ல டிரைவ் பண்ணப்போ கூட கிரவுண்ட் சர்ஃபேஸ்ல இருக்கிற ஸ்ட்ரகிள்ஸ் எதுவுமே என் கைக்கு இம்பாக்ட் ஆகல. நிறைய பிராண்ட்ஸ் அப்சைட் டவுன் ஃபோக் கொடுத்து சரி பண்ண விஷயத்தை சுசுகி அவங்க கிட்ட இருக்கிற டெலஸ்கோபிக் சஸ்பென்ஷன்ல அதை சூப்பர்வா டியூன் பண்ணிருக்காங்க. எனக்கு இந்த விஷயம் உண்மையாலே சர்ப்ரைசிங்கா ஃபீல் ஆச்சு. ஜிக்ஸர் 250யோட சீட் ஹைட் பாத்தீங்கன்னா 800 mm ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. என்னோட ஹைட் பாத்தீங்கன்னா 5.8. நான் கீழே என்னோட ஃபோட்டோ லேண்ட் பண்ணப்போ எனக்கு கிரவுண்ட் ஸ்பேஸ் இன்னுமே எக்ஸஸா இருக்கு. இன்கேஸ் நீங்க ஷார்ட் ரைடரா இருந்தீங்கன்னா கவலையே வேண்டாம், உங்களுக்கு இந்த பைக் செம ஆப்டா இருக்கும். அண்ட் கைஸ், ஜிக்ஸர் 250யோட ஹெட்லைட் அண்ட் டெயில் லைட் பார்த்தீங்கன்னா எல்இடியில் கொடுத்துருக்காங்க. 2019க்கு முன்னாடி இருந்த ஜிக்ஸர் டெயில் லைட்டை விட இந்த வேரியண்ட்லேருந்து கொடுத்த டெயில் லைட் எனக்கு ரொம்பவே ஃபேவரட் கைஸ். உங்களுக்கு எந்த டெயில் லைட் பிடிக்கும்னு மறக்காம கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்க, நான் பார்ப்பேன். காம்படிஷனுக்கு வர மற்ற 250cc பைக் ஹெட்லைட்டை விட ஜிக்ஸரோட ஹெட்லைட் டிசைன் ரொம்ப அக்ரெசிவ்னு சொல்ல முடியாது. ஒரு ஸ்லீக் அண்ட் காமான டிசைனை மெயின்டைன் பண்ண மாதிரி தான் இருக்கு கைஸ். என்னதான் டிசைன் வைஸ் ஸ்லீக் அண்ட் காம்பாக்டாக இருந்தாலும் ஆன் ரோட் விசிபிலிட்டி பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கு கைஸ். அட் தி சேம் டைம் ஹை பீமில் போட்டு நீங்கள் நைட் ட்ரைவ் பண்ணுறீங்கன்னா ஹெட்லைட் பவர்ஃபுல்லாக இருக்கிறதுனால த்ரோ டிஸ்டன்ஸ் நிறையவே இருக்கும். ஸோ நீங்கள் விசிபிலிட்டி பற்றி கவலையப்பட வேண்டாம் கைஸ். இண்டிகேட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ஹாலஜன்ல ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. சுசுகி இந்த இடத்துல ஒரு இம்பார்ட்டன்டான விஷயத்தை மிஸ் பண்ணிருக்காங்க. எல்இடி இண்டிகேட்டர் இல்லாத ஜிக்ஸருக்கு ஒரு பெரிய டிராபேக்கான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. பட் இந்த செக்மெண்ட்டுக்கு முக்கியமாக தேவைப்படுற ஹசார்ட் ஃபங்க்ஷன்ஸை சுசுகி மிஸ் அவுட் பண்ணிருக்காங்கன்னு தோணுச்சு. ஹோப்ஃபுல்லி சுசுகி இந்த விஷயத்தை நெக்ஸ்ட் அப்டேட்ல ஃபிக்ஸ் பண்ணுவாங்க நம்புறேன். தென் ஜிக்ஸர் 250ல பார்த்தீங்கன்னா ஃபுல்லி டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கன்சோல் கொடுத்துருக்காங்க. இந்த டிஸ்பிளேல பார்த்தீங்கன்னா ஸ்பீடோமீட்டர், ஓடோமீட்டர், ட்ரிப் மீட்டர், டாக்கோமீட்டர், ஃபியூல் கேஜ் இண்டிகேஷன், கியர் பொசிஷன், இண்டிகேட்டர்ஸ், இன்ஜின் அலர்ட் சிஸ்டம், ஆர்பிஎம் ரைசர், தென் ஏபிஎஸ் அலர்ட் லைட்டும் கொடுத்துருக்காங்க. தென் கிரவுண்ட் கிளியரன்ஸ் பார்த்தீங்கன்னா 165 mm ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. 165 mm இருக்கிறதுனால ஏதாவது ப்ராப்ளமானு கேட்டிங்கன்னா சோலோவாக ரைட் பண்ணக்குள்ள நான் எந்த விதமான ப்ராப்ளமும் ஃபேஸ் பண்ணல. இன்கேஸ் வெயிட் அதிகமான பர்சனை பில்லியனில் வச்சு டிரைவ் பண்ணோன்னா ஸ்பீட் பிரேக் டச் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஜிக்ஸர் 250யோட ரைடர் சீட் அண்ட் பில்லியன் சீட் கம்ஃபர்ட் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா தி மோஸ்ட் கம்ஃபர்டபுள் சீட் செட்டப் இந்த செக்மெண்ட். மேக்ஸிமம் நீங்கள் எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் டிரைவ் பண்ணாலும் உங்களுக்கு பேக் பெயின் வராத அளவுக்கு குஷனிங் சூப்பராக பண்ணியிருக்காங்க கைஸ். ஜிக்ஸர் 250 கன்சிஸ்டன்ட்டாக டிரைவ் பண்ணிட்டு இருக்கக்குள்ள நான் நிறைய டைம் செக் பண்ணிக்கிட்டே இருந்த ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா இன்ஜின் ரிஃபைன்மெண்ட். இவ்வளோ ஸ்ட்ரெஸ் பண்ணி ஓட்டுனதுக்கு அப்புறமா ஒரு இன்ஜினால ஹீட் ஆகாமல் இருக்க முடியுமா? நானே அந்த கேள்வி என்ன அடிக்கடி கேட்டுக்கிட்டேன். ஏன்னா நான் இதுக்கு முன்னாடி ரிவ்யூ பண்ண ஆட்கள்லாம் அந்த மாதிரி Yamahaவோட R15 version 4, CB300F, CB300R, SD Scrambler 334 அதெல்லாம் ஒரு மாதிரியான கேங். ஹீட் ஆகிறதுல நான் தான் ஃபர்ஸ்ட்னு சண்டை போட்டு ஹீட் ஆவாங்க. பட் ஜிக்ஸர் 250 இஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட். ஒரு மினிமலான அளவுக்கு கூட ஹீட் இஷ்யூஸ் இல்லைன்றது ரொம்பவே ஆச்சரியமா இருக்கு. நான் அடிக்கடி டவுட் ஆகி இன்ஜின் சேஸ் கிட்ட கை வச்சு பார்த்தோன்னா பார்த்துக்கோங்களேன். பட் ஜிக்ஸர் எப்படி இந்த ஹீட்டை மேனேஜ் பண்ணுச்சுன்னு தெரிஞ்சுக்கணும்னு ரொம்ப ஆர்வமாக இருக்கக்குள்ளதான் சுசுகியோட ஆயில் கூலிங் பேட்டர்னை பற்றி தெரிஞ்சுக்கிட்டேன். அது என்னன்னு கேட்டிங்கன்னா SOCS, Suzuki Oil Cooling System. 90s halfல லான்ச் ஆன ஏர்கிராஃப்ட் இன்ஜின்ல இருந்த ஒன் ஆஃப் டெக்னாலஜி இந்த பைக்ல இருக்குன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா? அந்த டைம்ல இருந்த ஃபைட்டர் ஜெட்ஸோட இன்ஜின் கூலிங் சிஸ்டம் எப்படி இருந்துச்சுன்னா இன்ஜின்ல இருந்து ஃப்ளோ ஆகிற லூப்ரிகன்ட் ஆயில ஏர் வெண்ட் யூஸ் பண்ணி கூல் பண்ணி அகைன் அது இன்ஜின்கே ரீசைக்கிள் பண்ற ப்ராசஸை ஃபாலோ பண்ணாங்க. இந்த மெத்தட் யூஸ் பண்ணக்குள்ள என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா இன்ஜினோட டெம்பரேச்சரும் கண்ட்ரோல் பண்ணலாம். அட் தி சேம் டைம் பெர்ஃபார்மன்ஸும் ஃப்ரீக்வெண்டா பீக் லெவல்ல இருக்கும். இந்த டெக்னாலஜியை ஃபர்ஸ்ட் டைம் ஒரு மோட்டார் சைக்கிளுக்கு இன்னோவேட் பண்ணி இன்ட்ரடியூஸ் பண்ணது சுசுகி தான் கைஸ். எப்போன்னு கேட்டிங்கன்னா 1970ல இதுக்கான பேட்டர்ன் யூஸ் பண்ணி 1980ல இதை சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணுறாங்க. அப்படி கம்ப்ளீட் பண்ண 2 பைக் தான் 1984ல லான்ச் பண்ணாங்க. அதில் ஒன்று சுசுகி GSX R400, இன்னொன்று பார்த்தீங்கன்னா சுசுகி GSX R750. GSX R400 வந்து ஜப்பானில் மட்டும்தான் லான்ச் பண்ணாங்க. பட் வேர்ல்டு ஃபுல்லாக எஸ்டாப்ளிஷ் ஆன ஃபர்ஸ்ட் ஆயில் கூல்ட் இன்ஜின் பைக் பார்த்தீங்கன்னா DOHC செட்டப்பில் லான்ச் ஆன GSX R750 தான். அந்த டைமில் கிரியேட் ஆன டேக்லைன் தான் கைஸ். தி வேர்ல்ட்ஸ் ஃபர்ஸ்ட் ஆயில் கூல்ட் இன்ஜின் ஃபார் மோட்டார் சைக்கிள் ஹஸ் டெவலப்டு பை சுசுகி. அப்போ இருந்து SACS அதாவது
அதாவது சுசுகி அட்வான்ஸ் கூலிங் சிஸ்டம் தான் இப்போ நம்ம கரண்ட்ல பார்க்குற SOCS சுசுகி ஆயில் கூலிங் சிஸ்டம். பைக் ரைட் பண்றப்ப எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இன்ஜின்ல இருக்கிற ஆயில் ரேடியேட்டர் பைப்லைன் வழியா சர்க்குலேட் ஆக ஸ்டார்ட் ஆகும். அப்படி சர்க்குலேட் ஆகிட்டு இருக்கக்குள்ள பார்த்தீங்கன்னா ரேடியேட்டர் பைப்லைன்ல இருக்கிற ஆயில் கூல் ஆக ஸ்டார்ட் ஆகும். அது எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருந்து கிடைக்கிற விண்ட் ரேடியேட்டர் மேல டைரக்டா ஃப்ளோ ஆகக்குள்ள பைப்லைன்குள்ள இருக்கிற ஆயில் நேச்சுரலா கூல் ஆகிறதுக்கு ஒரு வே கிரியேட் ஆகும். அட் தி சேம் டைம் இந்த ப்ராசஸ் இன்னுமே வேகமா நடக்கிறதுக்கு ரேடியேட்டர் பேக் எண்ட்ல இருக்கிற கூலிங் ஃபேன் ஃபங்க்ஷன் ஆக ஸ்டார்ட் ஆகும். இப்போ கூலா கன்வெர்ட் ஆன ஆயில் இன்ஜின்ல இருக்கிற கம்பஷன் சேம்பர் ரீச் பண்றதுக்கு முன்னாடி சேம்பருக்கு அவுட்டர் லேயர்ல இருக்கிற ஆயில் ஜாக்கெட்ல என்டர் ஆகும். அந்த ஆயில் ஜாக்கெட்ஸ்குள்ள டெம்பரேச்சர் பிரேக்கர் இருக்கிறதுனால பெண்டிங் இருக்கிற ஹீட்டையும் ரெடியூஸ் பண்ணி கோலஸ்டான ஆயில சேம்பருக்கு பக்கத்துல இருக்கிற ஆயில் ஃப்ளோ லைன்ல இன்ஜெக்ட் பண்ணும். அகைன் இந்த ஆயில் இன்ஜினுக்கு போயிட்டு ரேடியேட்டர் ப்ராசஸ்க்கு ப்ரிப்பேர் ஆகிறதுனால பாத்தீங்கன்னா இந்த கோலஸ்டான ஆயில் இன்ஜின் பேட்டர்னுக்குள்ள கண்டினியூஸா சர்க்குலேட் ஆகிட்டே இருக்கும். இதால என்ன பெனிஃபிட்னு கேட்டீங்கன்னா இன்ஜின்ல இருக்கிற டெம்பரேச்சரும் ரெடியூஸ் ஆகும். அட் தி சேம் டைம் இன்ஜின்ல ப்ரொடியூஸ் ஆகிற பவரும் டாப் நாச். இதுல இன்னொரு அல்டிமேட்டான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா DOHC இன்ஜின் செட்டப்ல இருக்கிற மாதிரி 4 வால்வ் இன்ஜின் செட்டப்பை SOHCல ப்ரொவைட் பண்ணதுதான் கைஸ். இதனால என்ன அட்வான்டேஜ்னு பாத்தீங்கன்னா இன்ஜினோட வெயிட்டும் ரெடியூஸ் ஆயிருக்கு, சைஸும் காம்பாக்ட் ஆயிருக்கு. லிக்விட் கூலிங் சிஸ்டம் DOHC இன்ஜின் செட்டப் இது எதுவுமே இல்லைனாலும் ஜென்யூனான வேலை கொடுக்கணும்னு நினைச்சா ஆயில் கூலிங் சிஸ்டம் அண்ட் SOHC இன்ஜின் செட்டப்லயே ப்ராப்பர் அண்ட் ரிஃபைண்டான இன்ஜின் ப்ரொவைட் பண்ண முடியும்ன்றதுக்கு சுசுகி ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். ரிஃபைண்டான இன்ஜின் சவுண்ட் எப்படி ப்ரொடியூஸ் பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா ரொம்ப லவுடான பஞ்சியரான சவுண்ட் இல்லாம லிட்டில் பிட் ஸ்போர்ட்டியரா கிறிஸ்பா ஃபீல் ஆகுதுன்னு சொல்லலாம். எக்ஸாஸ்ட் நோட்டோட ஃபுட்டேஜ் வீடியோல ஆட் பண்ணிருக்கேன். சவுண்ட் அவுட்புட் எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. தென் கைஸ் ஜிக்ஸர் 250 டிசைன் பற்றி பேசியே ஆகணும். டிசைன் எப்படி பில்ட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா சிம்பிள், காம்பேக்ட் அண்ட் எலகெண்டாக பண்ணியிருக்காங்க கைஸ். இது என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ. ஜிக்ஸர் லுக்ஸ் அண்ட் டிசைனுக்காக கன்சிடர் பண்ண வேண்டிய ஒரு பைக்கானு என்ன கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை. இது பவர்க்காக கன்சிடர் பண்ண வேண்டிய ஒரு மிஷன். ஜிக்ஸரோட அக்ரெசிவான கேரக்டருக்கு மற்ற எல்லாமே பர்ஃபெக்டாக சூட் ஆயிருந்தாலும் சுசுகியோட ஹையர் சிசி பைக் லைக் GSX S750 இருக்கிற மாதிரி ஹெட்லைட் டிசைன் கொடுத்துருந்தாங்கன்னா ஜிக்ஸர் லுக் வைஸ் பார்க்கறதுக்கு இன்னும் அக்ரெசிவாக இருந்திருக்கும் கைஸ். அண்ட் சுசுகி ஒரு விஷயத்தில் காம்ப்ரமைஸே பண்ணாமல் கன்சிஸ்டண்டாக அதை ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு வீடியோவோட ஸ்டார்டிங்ல சொல்லியிருப்பேன். ஆக்சுவலா அது என்னன்னு கேட்டீங்கன்னா பில்ட் குவாலிட்டி. ஃப்ரண்ட் வீல் மேல இருக்கிற மட்கார்ட்ல ஸ்டார்ட் ஆகி எண்ட்ல இருக்கிற கேப் ரெயில் வரைக்கும் பில்ட் குவாலிட்டி எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா சாலிட். பைக்ல இருக்கிற சைட் மிரர், ஹேண்டில் பார், ஸ்விட்ச் குவாலிட்டி, ஃபுட் பெக்ஸ், ரியர் எக்ஸ்டெண்டர் அண்ட் யூஸ் பண்ண இருக்கிற பெயின் குவாலிட்டி இது எல்லாமே பிரீமியமா ரொம்ப வருஷம் லைஃப் வர மாதிரி கொடுத்துருக்காங்க. சுசுகி 100 வருஷத்துக்கு மேல இருக்கிற பெரிய கம்பெனி. அவங்களுக்கு இது கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். அவங்க மேனுஃபேக்சரிங் பிளான்ட்லேருந்து ப்ரொடியூஸ் ஆகிற ஒரு பைக்கும் ஒரு மிடில் கிளாஸ் பாயோட ட்ரீம். ஸோ அவங்க குவாலிட்டியில் எந்த இடத்துலையுமே காம்ப்ரமைஸே பண்ணல கைஸ். ஃபைனலி இந்த ஜிக்ஸர் 250 யாருக்கெல்லாம் சூட்டபுளாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா நான் அக்கேஷனலாக லாங் ட்ரைவ் போவேன். எனக்கு 250cc நல்ல ஹீட் ஆகாத ரிஃபைண்டான இன்ஜின் வேணும். அட் தி சேம் டைம் லோக்கல் டிரைவ்ஸ் அண்ட் ஃபேமிலி யூசேஜுக்கு கம்ஃபர்டபுளாக ஒரு பைக் எதிர்பார்த்துட்டு இருக்கீங்கன்னா ஜிக்ஸர் 250 ஒரு பர்ஃபெக்டான சாய்ஸாக இருக்கும் கைஸ். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். சீக்கிரமாக ஒரு நல்ல பைக் கண்டென்ட்டோட அகைன் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். அதுக்குள்ளே என்ன மிஸ் பண்ணி மறந்துட மாட்டீங்கன்னு நம்புறேன். அண்ட் உங்களுக்கு ஜிக்ஸர் 250 பற்றி என்கொயரி பண்ணணும்னா மெர்க்குரி சுசுகியோட கான்டாக்ட் இன்ஃபர்மேஷன்ஸ் நான் டிஸ்கிரிப்ஷனில் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். மறக்காம செக் அவுட் பண்ணி கான்டாக்ட் பண்ணி பாருங்க. இந்த ரிவ்யூ பற்றி ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்க, நான் ரிப்ளை பண்ணுறேன். அதர்வைஸ் என்னோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் பேர் லோன்லி ரைடர். எந்த டவுட்ஸாக இருந்தாலும் என்ன ஃபாலோ பண்ணிட்டு ஒரு மெசேஜ் போடுங்க, நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணி அந்த டவுட்ஸை சால்வ் பண்ணுறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கேங்கில் யாருக்காவது பைக் வீடியோஸ் பிடிக்குன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. மேபி அவங்களுக்கு நம்ம சேனல் பிடிக்கலாம். தென் கைஸ் எப்பயுமே ஹாப்பியாக இருங்க, சத்து இருக்கிறவங்களே ஹாப்பியாக வச்சுக்கோங்க. யாரையும் அதிகமாக நம்பி ஏமாறாதீங்க. Signing out from Lonely. Love you all. Bye.